அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள். ஓகேங்களா? இந்த சனி பயிற்சி பலனில் மேஷ ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காலபுருஷத்துக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். இந்த 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சனி பகவான் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சனி பகவான் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்களோட உழைப்புக்கு நேர்மையான உழைப்புக்கு ஏற்ற லாபத்தையும் ஊதியத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் உச்சமாகிறது துலாம்ல. தராசு சின்னம்ங்கிறது துலாமுக்கு உள்ளது. அந்த தராசு சின்னத்துல துலாம்ல உச்சமாகிறார். அப்பனா நீதியை நிலைநாட்டுபவர் சனி பகவான். அவர் எப்போதுமே இந்த 7.5 சனி காலத்துல நம்மளோட கர்ம பலன்களை வெளில கொண்டு வருவார். அது நல்லது செஞ்சிருந்தாலும் சரி, கெடுதல் செஞ்சிருந்தாலும் சரி. இந்த 7.5 சனி காலம்ங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்குமானா அப்படி கிடையாது. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார், வீடு இல்லாதவங்க வீடு வாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு உதவி பண்ணுவார், வேலையில் ப்ரமோஷன் கொடுப்பாரு. இது மாதிரி விஷயங்களையும் கொடுப்பார். இது மாதிரி விஷயங்களும் உண்டு. அதே சமயம் அந்த கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்கும். இப்போ அந்த இதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ மேச ராசிக்கு விரயசனி விரயஸ்தானத்தில், அதாவது 12ஆம் இடம், ஒரு ராசி, இந்த ராசி மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த விரயஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ கோச்சாரம் அப்படின்னா கரண்ட் டிரான்சிட், இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கார். ஒரு 2.5 வருஷத்துக்கு இங்கே இருப்பார். இதில் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கன்னு இருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த பலன்கள் அப்படிங்கிறது எந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் பலன்கள் அப்படிங்கிறது அதே சேம் பலன் தான் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் அதை பற்றி குழப்பிக்க வேண்டாம். இது என்னங்கிறத பார்ப்போம். ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் திருக்கணித பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுவாங்க. அது அந்தந்த ஜோதிடரோட கருத்து, அவங்களோட ஒரு ஒப்பீனியன். அதை பேஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி நேற்றுக்கு சனி பயிற்சி ஆகிருக்கு. இப்போ சனி பகவான் கும்பராசிலேருந்து இங்கே இருந்தார், கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு. இப்போ மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வந்திருக்காரு. அப்போ இப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, விரயஸ்தானம்னு சொல்லிட்டோம். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அலைச்சல், அப்புறம் ஒரு லாஸு, இழப்புகள், அப்புறம் இந்த விரய செலவுங்கிறது சுப விரயமாகவும் இருக்கலாம், இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக விரயம் பண்ணுறதா இருக்கும். அந்த எது மாதிரியான விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து மாறும். ஒருத்தருக்கு நல்ல சிறப்பான தசா நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒரு 4ஆம் அதிபதி தசை அப்படின்னா வீடு வாங்கிறதுக்கு செலவு அதிகமாகும். 5ஆம் அதிபதி தசை குழந்தை பிறப்புக்காக செலவு அதிகமாக இருக்கும், இல்லை பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்கு செலவு அதிகமாக இருக்கும். இந்த விரயத்தை கொடுக்கும். அப்படிங்கிற இந்த விரயம் சுப செலவா, இல்லை உடல் ரீதியாக நோய்க்காக செலவு பண்ண போகிறீங்களா, வேறு எதுவும் பிரச்சனைக்கு செலவு பண்ண போகிறீங்களா, இந்த பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஃபியூச்சர் நல்ல லாபத்தை எடுக்க போகிறீங்களா, இல்லை பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அந்த பணத்தினால பிரச்சனையை சந்திக்க போகிறீங்களா அப்படிங்கிறது அந்த தசாபுத்தியும் ஒரு மெயினான டூலு. தசாபுத்தியை வச்சு தான் பார்த்து சொல்லணும். பட் இது பொதுவான விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம இது எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த ஆஸ்பெக்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது பார்த்துக்கணும். இப்போ என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுப தசையாக நடக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலங்கள் தெரியும். இப்போ உங்களுக்கு தசாபுத்தியை பொறுத்து தான் இதோட கெடுபலன்களும் நற்பலன்களும் கண்டிப்பாக இருக்கும். தசா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இதோட கெடுபலன்களோட தாக்கம் கம்மியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான விரயங்களை கொடுப்பார் அப்படின்னா, இப்போ மேசராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுப செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சுப செலவுகளோட வாய்ப்பு உண்டு. சுப செலவுகள்னு பார்க்கும்போது என்ன மாதிரி கொடுப்பாரு, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது தான். குடும்பத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, குடும்பம் இல்லாதவருக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு, அதுக்காக செலவு. இப்போ ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறாருன்னு என்ன ஆகும், கல்யாணம். இப்போ கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவோமா இல்லையா, செலவு, அந்த செலவு. அடுத்தது குழந்தை பாக்கியது, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவுகள் இருக்கும். அந்த செலவையும் கொடுப்பாரு. அது விரையும் தான் உங்களுக்கு. குடும்பத்தில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான இதையும் கொடுப்பாரு. ஓகேங்களா?
இதே இப்படி ஒரு ஒரு இப்படி ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு விரயம் இருக்குது. இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு தொந்தரவு, ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ போய் அவங்க கிச்சனில் போய் மிக்சியை போடுவாங்க, மிக்ஸி ப்ராப்ளம் ஆகிடும். அந்த மிக்சியை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 500 பணத்தை கட்டி 1000 கட்டிட்டு மிக்ஸி சரி பண்ணிட்டு வந்து அப்பாடா மிக்ஸி சரி பண்ணிட்டோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகி கிரைண்டர் போடுவாங்க, கிரைண்டர் போயிடும். அடுத்தது ஃப்ரிட்ஜு, இப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது மாதிரியான விரயங்களையும் கொடுப்பாரு. அப்போ என்ன பேசிக்காக அப்படின்னா ஒரு அலைச்சலை கொடுப்பாரு, அதில் அதோட ஒரு விரயத்தையும் கொடுப்பாரு. உடல் ரீதியாகவும் தொந்தரவுகளும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ உடல் ரீதியாக அப்படிங்கும்போது தலைவலி அதிகமாக வரும், தலைவலி பயங்கரமாக வரும், தலைவலியில் அதிகமாக வரும். அப்புறம் வயிறு, அடிவயிறு வலி, இல்லை அந்த அடிவயிறு சம்பந்தமான உள்ளுறுப்புகள் உள்ள பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் பார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் வாய்ப்பு, ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வேலையில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமாகும். அந்த ஒர்க்லோடுக்கு ஒரு சின்ன வேலையை முடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, சொந்தக்காரங்களை யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யார் எதிரி, யார் நண்பர், வேலை பார்க்குற இடத்துல யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் கண்டிப்பாக சொல்லிடுவார். இந்த முதல் 2.5 வருஷ காலகட்டத்திலே காமிச்சு கொடுப்பாரு. ஆனால் அந்த சொல்கிற விதம், உங்களுக்கு புரிய வைக்கிற விதங்கிறது உங்களால் தாங்கிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அதுவும் கடந்து போகும். இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. மேஷராசி குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடம் நம்ம குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் உங்களோட நடவடிக்கைகள், உங்களோட பேச்சுவார்த்தையில் பயங்கர கவனமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக செஞ்சிடணும். யோசனை பண்ணிவிட்டு பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிறது வேணாம். இது பண்ணால் நல்லதா கெட்டதா, இதனால் யாருக்கும் பாதிப்பு வருமா, நம்ம பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிறது யோசிச்சு பண்ணணும். நம்ம பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிறத ஒரு விஷயத்த உங்களால் வெளியில் தைரியமாக சொல்ல முடியும்னா சரி, ஒரு விஷயத்த உங்களால் வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னா தவறு. இப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி பண்ணிக்கணும். பண்ணி அது கரெக்டாக இருக்கணும். நேர்மையும் நிதானமும் முக்கியம். ஓகேங்களா? இந்த குடும்பஸ்தானத்தில் பார்க்கறதுனால குடும்பத்தில் புது நபர்கள் வருகை, புது நபர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு சில குழப்பங்கள், பிரச்சனைகள், அந்த புது நபர்களால் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ இது மாதிரியான குழப்பங்களை கொடுப்பாரு. ஓகேங்களா? 6ஆம் இடத்துல பார்க்கறதுனால அந்த தாய்மாமன் உறவில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் அலைச்சல் கண்டிப்பாக கொடுப்பாரு. வேலையில் கவனமாக வேலை பார்க்கணும், ரொம்ப அலட்சியமாக வேலை பார்க்கக்கூடாது. அலட்சியமாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். ப்ரொகாஸ்டினேஷன், வேலையை தள்ளி போடுறது இருக்கக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலையிலே அப்பப்போ முடிச்சிடணும். நீங்கள் எதை பெண்டிங் வைக்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து செயல்படணும். அந்த 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால, 10ஆம் இடத்துலையும் ஆளுமை இருக்கிறதுனால வேலையில் கண்டிப்பாக ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கிறதுனால அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த வேலை அதிகமாக, ஒர்க்லோட் அதிகமானாலே ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கான பலன்களையும் அதுக்கான ரெகக்னேஷனையும் சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது இந்த செலவு அப்படிங்கும்போது மருத்துவ செலவு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. மருத்துவ செலவு, அந்த மருத்துவ செலவு அலையிறதுனால லீவு போடுறது, அடிக்கடி ஆஃபீஸ்க்கு போக முடியாமல் லீவ் போடுறது, இது மாதிரியான குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர தலைவலியாக இருக்கும், பயங்கர வயிறு வலியாக இருக்கும், இல்லை வயிறு, அந்த அடிவயிறில் அது முதுகு வலி, இது மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் மருந்து கொடுத்தா சரியாகும். மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் திருப்பி மருந்து நிப்பாட்டினா வரும். இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள், இதுமாரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும்.
அதை நம்ம எப்படி கடந்து வரலாம் அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்கள் வந்து எப்போதுமே எந்த பரிகாரம் பண்ணாலும் மேஷ ராசினர் தான் பண்ணணும். மேஷ ராசினருக்கு வந்து யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க தான் மாத்திரை சாப்பிடணும். அதை விட்டுட்டு என் பையன் மேஷ ராசி, என் பொண்ணு மேஷ ராசி, அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, நான் போய் பண்ணலாமா அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் மாத்திரை சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இதை எந்த ராசிக்காரர்கள் பண்ணுமோ அந்த ராசிக்காரர்கள் தான் பண்ணணும் இந்த விஷயங்களை. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கெடுபலன்கள். இந்த பரிகாரத்தை யார் பண்ணாலும் எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும். ஆனால் அது யாருக்கு யாருக்கு இதை பண்ணுறவங்களுக்கு இப்போ 7.5 சனி தாக்கத்தில் இருக்கவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தாக்கத்துலேருந்து 40% 50% குறையும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ மேசராசிக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, செலவு பயங்கரமான செலவு விரயம் இருக்க தான் செய்யும். அதை சுப செலவாக மாற்றிக்கோங்க. எப்படி சுப செலவாக மாற்றிக்கிறதுனா, அதை நீங்கள் யோசித்து உங்களுக்கு என்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, அது மாதிரியான விஷயங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பரிகாரத்தில் சொல்கிறேன். அப்புறம் வேலையில் ஒர்க் லோட் அதிகமாக தான் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவங்களுக்கு வேறு ஒரு வேலை மாறினாலும் இதே இடத்துல இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் வந்தாலும் ஒர்க் லோடுங்கிறது எங்கே போனாலும் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போனாலும் ஒர்க் லோடு அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு சேலரி பத்தலை வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம்னா கண்டிப்பாக மாறிக்கலாம். ஆனால் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். சரி, இப்போ அதுக்கான பரிகாரங்கள் பார்ப்போம். சனிக்கிழமை சிவன் கோயில் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் புதுசாக ஒரு 2 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் தீபம் நீங்களே தீபத்தை ஊற்றி திரிய போட்டு நீங்களே நல்லா பிரார்த்தனை பண்ணி சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு போடுங்க, சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போடுங்க. ஃபஸ்ட்டு வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயக பெருமானுக்கு ஒரு விளக்கு போட்டு விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். விநாயகரோட அருள் இல்லாமல் எதுவுமே எந்த காரியத்துலையும் தடங்கள் இல்லாமல் மூவ் ஆக முடியாது. ஒன்று, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தடங்கள் வருதோ, எப்பொழுதெல்லாம் மன உளைச்சல் வருதோ, அப்போ விநாயகர் பெருமானுக்கு ஒரு விளக்கு போடுங்க. இந்த சிவனுக்கு போகிற விளக்கை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. சனிக்கிழமை போக முடியாத பட்சத்தில் வியாழக்கிழமை பண்ணுங்க. ஓகே, அப்படி வியாழக்கிழமை போகும்போது வெள்ளிக்கிழமை பண்ணலாம். வியாழன் வெள்ளி இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை மெயின், அப்படி பண்ண முடியாது வியாழன் வெள்ளி ஏதோ ஒரு நாளில் போய் பண்ணிக்கோங்க. சரி, அதுமாரி அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா, உணவு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான பரிகாரம். உணவு கொடுக்கும்போது தண்ணீர் சேர்த்து கொடுங்க. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான பரிகாரம். யோசித்து கொடுக்க வேணாம். ஒரு 3 பேருக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு ஒரு 3 பேர் சாப்பாடு வாங்குறோம் இவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்மளால் 3 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வாங்கி கொடுங்க. இது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இது உங்களால் டெய்லியும் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நல்லா எப்போ முடியுது, மாதம் ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, உங்களோட வசதிக்கு ஏற்ப பண்ணுங்கள். யாராவது செருப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தாங்க, கண்ணில் பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க. கருப்பு செருப்போ அவங்களுக்கு பிடிச்ச செருப்பாக இருந்தாலும் சரி வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குற நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுனாங்க அப்படின்னா அதில் ஒரு பலன் இருக்குது உங்களுக்கு. தினமும் காகத்திற்கு உணவு வைக்க முடிஞ்சால் வைங்க. அப்படி வைக்க முடியலன்னா சனிக்கிழமையாவது காகத்திற்கு உணவு வைங்க. அந்த காகத்துக்கு வைக்கிற உணவுங்கிறது நீங்கள் சாப்பிட்டுட்டு வைக்கிறதா இருக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல வைக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்லாம். அதனால் அதை பார்த்துக்கோங்க. எப்போதுமே காகத்திற்கு வந்து நம்ம சாப்பிட்டது மிச்சம் இருக்கிறத வைக்கக்கூடாது. அதை நம்ம யோசிச்சுக்கணும். ஓகே, அடுத்தது உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு மாதம் ஒரு முறை முடிஞ்சால் விரதம் இருங்க. காலையில் மதியானம் முடிஞ்சால் காலையில் ஏதோ ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துகிட்டு 2 வேளை உணவு எடுக்க முடியாமல் உணவு எடுக்காமல் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை உடம்பு முடியாத பட்சத்தில் ஒரு வேளை உணவாவது எடுக்காமல், காலை உணவு எடுக்காமல் மதிய உணவு இரவு உணவு மட்டும் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி இந்த விரத உணவுங்கும் போது வெங்காயம் பூண்டு இல்லாமல் ரொம்ப லைட்டான ஃபுட்டாக, ரொம்ப ஹெவியான ஃபுட்டு இல்லாமல் லைட்டான ஃபுட்டாக எடுத்து அந்த விரதத்தை வச்சுக்கோங்க. பழங்கள் மாதிரி ஒரு சில பேர் மதியான ஃபுட் எடுத்துகிட்டு இரவு பழங்கள் பால் அதுமாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட உடல்நிலையை பொறுத்து. சங்குப்பூ அப்படின்னு ஒரு நீல கலரில் சங்குப்பூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த சங்குப்பூ கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு சிவபெருமானுக்கும் சனி பகவானுக்கும் அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது மிக மிக சிறப்பு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு தடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது
சனி பகவானுக்கு சங்குப்பூ அர்ச்சனை பண்ணுறதும், சிவபெருமானுக்கு சங்குப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணுறதும் ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அடுத்தது குறுக்கு வழி. ஏதாவது ஒரு இதுக்கு குறுக்கு வழி எடுக்காதீங்க. குறுக்கு வழி எடுத்தீங்கன்னா அங்கே போய் மாட்டிப்பீங்க. நேர்மை ஒழுக்கம் அதுமாரி மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது வேணவே வேணாம். இந்த மற்றவங்களை பார்த்து பொறாமப்படும் போது தான் இதோட தாக்கம் வந்து ட்ரிகர் ஆகி அதிகமாகும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கடுத்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைத்து தினமும் 9 நிமிடம் தியானம் செய்யுங்க. கரெக்டாக ஒரு டைமர் வச்சுட்டு 9 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். இதனால் நிறைய மாற்றங்கள் வரும். இதில் உள்ள எல்லாமே பண்ணணுமானா இல்லை. உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ, இந்த 9 பரிகாரத்தில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, 9மே பண்ணணுமாங்கிறது இல்லை. உங்களுக்கு 1 பண்ணாலும் சரி, 2 பண்ணாலும் சரி, உங்களுக்கு எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை ரெகுலராக பண்ணுங்கள். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு காசு இல்லை, நான் என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி 9 நிமிடம் தியானம் பண்ணுங்கள் டெய்லி. சனி பகவானை சனிக்கிழமை போய் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம். சனி பகவானை போய் சும்மா பார்த்துட்டு வாங்க. சனி பகவானுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கணும். எல்லாருமே இந்த குறுக்கு வழியை வந்து தவிர்ப்பது சிறப்பு. நேர்மை ஒழுக்கம், இதை வந்து ஒரு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இந்த பொறாமை குணத்தெல்லாம் தவிர்ப்பது சிறப்பு. இப்போது இதில் வந்து மெயினான பாயிண்ட் வந்து நீங்கள் குறுக்கு வழி போகக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இதுமாரி பொறாமை குணம் வந்து இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது மேஷராசிக்குள்ள பலன். அடுத்தது ரிஷபராசிக்குள்ள பலனோட உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.